அப்போ நாங்கள் வட்டின்னு சொன்னால் என்ன விளங்கிக்கிறோம்? ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து போட்டு அதை திரும்பி எடுக்கிற நேரத்தில், இந்த கடனை திருப்பி தார நேரத்தில் அது எவ்வளோ கூடுதலாக நாங்கள் எதிர்பார்த்து கேட்டு எடுக்கிறோமோ இதுக்கு வேர்மிச்சமாக வரக்கூடியது இன்ட்ரெஸ்ட், இது வட்டி. இது தெளிவாக விளக்குது. இந்த ஒத்திக்கு கொடுத்தல் என்னண்டா, இந்த பத்தைக்கு கொடுத்தல் என்னண்டா, இது அசல்ல முதலாவது விளங்குங்க ரஹன் ஃபில் இஸ்லாம். அதாவது எங்களோட இஸ்லாத்தில் மார்க்கத்தில் ஒரு முறை ஒன்று இருக்கின்றாண்டா, அடகு வைத்தல் முறை. இப்போ அடகு வைத்தல் முறைண்டா இஸ்லாமிய அடிப்படையில் என்ன, நாங்கள் இப்போ எனக்கு அவசரமாக சல்லி தேவைப்படுது, ஒரு 2 லட்ச ரூபா சல்லி தேவைப்படுது. ஆனால் என்னிடத்துல ஆபரணங்கள் தான் இன்றைக்கி, தங்க ஆபரணங்கள் ஒரு 3 பவுன் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இதை நாங்கள் ஒரு தனி மனிதர்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனத்திட்ட இதை போய்த்து ஒப்படைச்சி எனக்கு தேவையான அந்த 2 லட்ச ரூபா சல்லியை எடுத்து நான் செலவழிக்கிறேன். அந்த 2 லட்ச ரூபாவை திரும்ப கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடுத்து போட்டு ஏண்ட அந்த ஆபரணத்தை நான் திருப்பி எடுத்துக்கொண்டு வாரேன், மேல் மிச்சமாக எதுவும் கொடுக்காம. இது இஸ்லாமிய அடிப்படையில் அடகு வைத்தல் முறை. இதுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்குது, அதுக்குண்டான முறைகள் இருக்கு. இது ஆகுமாக்கப்பட்ட முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடகு வச்சிருக்கிறாங்க, பின்னால் வந்து சஹாபாக்கள் அடகு வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போற நேரத்தில் கூட ரிவாயத்தில் வருது, தன்னுடைய அந்த கவசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடகு வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பணம் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அழகான அடகு வைத்தல் முறை இஸ்லாமிய அடிப்படையில் அதுக்குண்டான முறைகள் இருக்கு. அது மேல்மிச்சமான இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த முறையில் செஞ்சால் கூடும், பிரச்சனை அல்ல. இப்போ இந்த இடத்துல சிக்கல் பிரச்சனை என்னன்னா, இந்த ஒத்திக்கு கொடுத்தல்டா இந்த அடகு கொடுத்தல் முறைதான். ஆனால் அந்த அடகுக்கு நாங்கள் எதை கொடுக்குறோமோ அதை பிரயோசனப்படுத்துறதுக்கு ஏழுமா ஏழதான்னு கேட்டால் அதை பிரயோசனம் அடைகிறதுக்கு ஏழாது. நாங்கள் யார் இடத்துல வைக்கிறோமோ அவங்களுக்கு அதில் பிரயோசனம் அடையல, அது பிரயோசனம் அடைஞ்சால் அதுதான் வட்டியாக ஆகும். அது எப்படி விளங்குறதுன்னா, இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா சல்லி தேவை. இப்போ என்ன வீடு இருக்கு, நான் சொல்லேன் என் வீடை நான் பத்திக்கு கொடுக்குறேன், அதாவது ஒத்திக்கு கொடுக்குறேன். அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நான் 10 லட்ச ரூபா சல்லியை வாங்கி எடுக்கிறேன். இப்போ என்ன அக்ரிமெண்ட், ஒரு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட். ஒரு வருஷத்தில் நான் இந்த 10 லட்ச ரூபாவை உங்களுக்கு திருப்பி தந்துட்டு இந்த ஊரை நான் எடுத்துக்கொள்வேன். இப்போ இந்த ஒத்திக்கு கொடுக்கக்கூடிய, இந்த பத்தைக்கு கொடுக்கக்கூடிய இந்த வீடை அவர் என்ன செய்யறார், இந்த வீட்டில் வந்து அது இன்திஃபா பிரயோசனம் அடைகிறார். பிரச்சனை வரக்கூடிய இடம் அந்த இடம் தான். அவர் பிரயோசனம் அடையாட்டி அது பிரச்சனையே அல்ல. அவர் பிரயோசனம் அடைகிறாருன்னா இதில் எப்படி வட்டி உண்டாகுதுன்னா, இப்போ ஒரு வருஷத்தில் நான் இதை திருப்பி கொடுக்க போறேன் 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபாவை எடுத்துக்கொண்டு போயிட்டு நான் அவரிடத்துல கொடுத்தா 10 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஆனால் 10 லட்ச ரூபா இல்லை, 10 லட்ச ரூபா விட கூடுதலாக கொடுக்குறேன். என்ன, அந்த வீடு இருக்கு தானே, அந்த வீட்டை கிட்டத்தட்ட 10,000 ஆண்டு கூலிக்கு கொடுக்குறாரு. ஒரு வருஷத்துக்கு கூலியை கொடுத்தா அப்போ ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாண்டா ஒரு வருஷத்துக்கு 1,20,000 வருது. அப்போ அவர் அதை பிரயோசனம் அடைகிறாருங்க. அப்போ நான் இந்த 10 லட்ச ரூபாவை திருப்பி கொடுக்குற நேரத்தில் 10 லட்ச ரூபா மட்டுமா போகுது? இல்லை, 1,20,000 ரூபாவும் அந்த ரெண்ட், அந்த இன்திஃபா, அந்த பிரயோசனத்தோடு சேர்ந்து போகுது. இது வெளிப்படையில் விளங்காது. அப்போ நான் எவ்வளோ கொடுக்குறேன், 10 லட்ச ரூபா எடுத்து போட்டு 11,20,000 ரூபா அவருக்கு கையில் கொடுக்குறேன். அதுதான் அசல். 1,20,000 வெளியில் விளங்காது, 10 லட்ச ரூபா விளங்கும். இந்த இன்திஃபா அவங்க அடையிறதுக்கு தானே பத்த முறையில் இந்த முறை கூடாது. ஆனால் இதை ஹலாலாக்குறதுக்காக வேண்டிய ஒரு முறையோடு வச்சிருக்கிறாங்க. என்னன்னா சொல்கிறாங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் மாதம் ஒரு 2,000 ரூபா ஒரு கூலி ஒன்று எடுக்கணும், அந்த வீட்டுக்கு ஒரு கூலி ஒன்று எடுக்கணும். அப்போ 10,000 ரூபா பொறுமதியான வீட்டுக்கு எப்படி 2,000 ரூபா நீங்கள் கூலியாக எடுப்பீங்க? சரி, அப்படிதான் கூலியாக எடுத்தாலும் அந்த 8,000 ரூபா அதை ஒரு வருஷத்துக்கு நாங்கள் பிரித்து பார்த்தா அதையும் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தாரம் சேர்த்து. அப்போ இந்த 10 லட்ச ரூபாவோட சேர்த்து 8,000 ரூபாண்டு 12 மாதத்துக்கு நாங்கள் பெருக்கி பார்த்தா நாங்கள் மேல் மிச்சமாக ஒரு பெரிய ஒரு பகுதியோடு நாங்கள் இன்ட்ரெஸ்டாக வட்டியாக கொடுக்குறோம். அது வெளியில் விளங்காது. இதுதான் பத்துன்னு சொல்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த முறை கூடாது. இது அசல் வட்டி. இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பரவி இருக்கு. அபார்ட்மெண்ட்டுகள் அடித்து கொடுக்குறாங்க, அதிகமான வீடுகளை கொடுத்துருக்குது. அதே போல் நிறைய கம்பெனிகளை இப்படி பத்திக்கு கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்தாலும் சகோதரர்களை இது கூடாது. அசல்ல வட்டி தான் இது. ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம், ஒரு 500 வீடு இருக்கு, ஒரு 300 வீடு பத்திக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அந்த அபார்ட்மெண்ட்ல பயங்கரமான பெரிய பாவம் நடக்குது. வட்டி மினல் கபாயிர், பயங்கரமான பெரிய பாவம். அப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல நன்மைகளை விடவும் பயங்கரமான பெரிய பாவங்கள் அதிகமாக நடக்குது.
இப்படியே உலகத்தில் எங்கள் நாட்டில் பல பகுதிகளில் நடந்தால் இந்த வட்டி மாத்திரம் போதும் எங்களோட அழிவு காலத்துக்கு. இதா பஹர ஜினா ஒரு ரிபாஃபி கரியத்தின் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டியும் இந்த விபச்சாரமும் எந்தெந்த ஊர்கள் எல்லாம் பரவி விடுகிறதோ அஹல்லு பி அன்ஃபுஸிஹிம் அஸாபல்லாஹ், இவர்கள் தமக்குத்தாமே அல்லாஹுடைய வேதனையை கட்டாயப்படுத்திக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய வேதனை வரும், அல்லாஹுடைய சோதனை வரும். அந்த ஏரியாவுக்கு, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த ஊருக்கு, அந்த நகரத்துக்கு, அந்த கிராமத்துக்கு அல்லாஹுடைய தண்டனை பல ரீதியில் வரும். இது அல்லாஹோட யுத்தம் செய்யறதுக்கு சமமான மிக பயங்கரமான பாவம். நாங்கள் எல்லாம் தௌபா செய்யும். அது